Hello everyone. I would like to present my humble hails to all. எல்லாம் நல்லா இருப்பீங்க. நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு எனக்கு காய் கொடுக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னுடைய பிஜிஎம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இவங்கெல்லாம் இப்போ நம்ம அந்த கிரிம்லின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு குட்டி மவுண்டைன் இருக்குது. அது மேலே ஏறி போய் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போகிறதுக்காக இப்படி போனோம். பட் நம்ம போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். ஆனால் திரும்பவும் இதுக்கு மேலே திரும்பி ஏறணும். இது என்ன பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப்பில். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்ட்ரோனமர், ஒரு முதல்ல போன ஒரு அஸ்ட்ரோனமர் ஃப்ரம் ரஷ்யா, அவரோட ஸ்டேஜ் உள்ளே வச்சுட்டு அவர் இங்கே என்னெல்லாம் மேலே போய் பார்த்தாரோ அவர் பகிர்ந்துக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே இந்த ஈக்குவல் டு 4D லெவலெல்லாம் அங்கே ஒரு ஷோ நடத்துவாங்களாம். அந்த ஷோ நமக்கு லக் இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு லக்கு இல்லை அன்றைக்கி போன அன்னைக்கு. அது நம்ம விண்வெளியில் அந்த விஞ்ஞானி வீரர்களெல்லாம், அந்த விண்வெளி வீரர்கள்லாம் எப்படி மிதந்துட்டு இருப்பாங்க, அவங்க ராக்கெட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்க, ராக்கெட் விட்டு ஸ்பேஸ்லேயே வெளியில் எப்படி இருப்பாங்க, அது சொல்கிறதுக்காக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஃப்ளோர் பிளான்டிங்லாம் பண்ணி ரியல் ஃப்ளவர் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 110% இது ரியல் ஃப்ளவருங்க. சீசனில் மட்டும்தான் பிளான்ட் பண்ணுவாங்களாம். அந்த பிளான்டேஷனில் முதல்ல பூக்கள் தான் வரும், செடி வளரும், இலை வரும், அப்புறம் என்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இது பாருங்களேன், இது முளைச்சி வந்தோடனே பூக்களாக தான் இருக்குது அது. ஆனால் அந்த பர்ஃபெக்டாக எந்தெந்த சீடு எந்தெந்த ரோவில் வைக்கணும் அப்படின்னு ஆர்டரில் பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த போகிறாங்க பாருங்க, இவங்க என்னோட ஒய்ஃபு. இந்த முன்னாடி நிற்கிறான் பாருங்க, அவனுக்கே பெரிய ஆச்சரியமா. அவனும் பல ஆயிரம் கைட்ஸில் பல ஆயிரம் விசிட்டர்ஸ்லாம் அழைச்சிட்டு போயிருப்பான். அவனுக்கே அதை உங்க கூட வந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வளைச்சு அவனும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். ஐ எம் ரியலி ஹாப்பி. இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் மேலே நம்ம ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். ஸ்டெப்ஸில் ஏறி போய் அங்கே பார்த்தோன்னு வச்சிங்களேன், நான் இந்த மாஸ்கோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி இஸ் கால்ட் கிரெம்லின். கிரெம்லின் இந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் த மாஸ்கோ. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ என் கைடு, என் தலைவன் என்ன செய்கிறான்னா, என்னை அழைச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கான். அவன் போய் சேர்ற வரைக்கும் இந்த மியூசிக்கை கேளுங்களேன். இங்கே நான் இவனோட இவன் பக்கம் எங்களை கூப்பிட்டு போன அந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் பண்ணி நான் பேசுகிறேன். இது நிற்கிறாங்கல்ல, இவங்க தான் என்னோட ஒய்ஃபு. இந்த பின்னாடி தெரியுதுல்ல, இதெல்லாம் இந்த கிரிம்லினில் இருக்கக்கூடிய ஒரு ரிசம்பிளிங் ஒரு பில்டிங். அது ஆக்சுவலி இது இந்த கிரிம்லின் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிற அந்த பஸ்லிக்காவோட பில்டிங் கிடையாது. இது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, யுனெஸ்கோ அவங்களுடைய கேரில் எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம மேலே நிற்கிறோம், கீழே தான் அந்த பில்டிங் பார்த்தோம் முதல்ல பார்த்தது. இப்போ அடுத்து ஒரு பில்டிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், இப்போ நம்ம கீழே பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஒரு பெரிய டோம் போச்சுட்டு மேலே ஒரு போல் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் ஒரு ரூஃப் ஒன்று இருக்கும், அப்புறம் கீழே ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். இது எப்போ கட்டப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா 1500, அதாவது 15-16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான். அப்போ அண்டர் ரூல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ரஷ்யா இருந்தபோது அங்கே பிரிட்டிஷ் எம்பசி அங்கே தான் ரன் ஆச்சு தான். சரிங்க, இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், வெளியில் வந்துட்டோம். இப்போ வெளியில் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிரிம்லின் அந்த ரெட் ஸ்கொயருக்கு உள்ளே போக போகிறோம். ரெட் ஸ்கொயரை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடையில ஒரு பெரிய ஹைவே இருக்குது. இந்த கார்டன் வழியாக தான் வரணும். நமக்கு ஸ்ட்ரைப் லைன் போட்டிருக்காங்க.
அந்த ஸ்ட்ரைப்லைன் போட்டுட்டு ஸ்பீக்கர்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடந்துட்டே இருக்குங்க. நீங்க வந்து கிராஸ் பண்ணி உள்ள போகும்பொழுது 2 பக்கமும் பாருங்க. ஆனா டிராபிக் ரூல்ஸ் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ற ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா. என்னால 100% ரொம்ப கன்ஃபார்ம்டா சொல்ல முடியும். இப்போ நம்ம அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி அந்த ரோடை கிராஸ் பண்ணி உள்ள வந்துட்டோம். இப்போ கிரிம்லின்ல உள்ள போயிட்டு இருக்கோம். கைடு வந்து எங்களை இப்படி அழைச்சிட்டு போறாரு. இந்த பின்னாடி இருக்கிற அந்த பஸ்லிகா, இது வந்து கிரிம்லின்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பஸ்லிகா இன் மாஸ்கோ பர்டிகுலர்லி. அந்த பஸ்லிகா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் திரும்ப அவர் என்ன அழைச்சிட்டு போயிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பஸ்லிகா வந்து எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அது என்ன அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து மெனின் பஜாஸ்கி, அது என்னுடைய ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இத மாதிரி இருக்கும், என்ன புரிஞ்சுங்க. இப்போ ஒரு கை காட்டி பேசுறவோட என்ன தெரியுங்களா, அது சென்டர்ல 2 டவருக்கும் மத்தியில ஒரு இடம் ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, த கிங்ஸ் அரேனா ஆர் த கிங்ஸ் த்ரோன் அப்படி சொல்லுவாங்க. அந்த த்ரோன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து ராஜ சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை வந்து ராஜா என்ன சொன்னார்னா, எனக்கு நான் அந்த இடத்துல உட்காந்து இந்த ஏத்த மாதிரி இருக்கிற பஸ்லிக்காவை எப்படி கட்டுறாங்க அப்படின்னு தினம் நான் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லி, அதன் பிறகு அதை கட்டி அங்கிருந்து தான் அவர் வந்து பண்ணாராம். இதுதான் நீங்க ஏத்த மாதிரி பாக்குற அந்த பஸ்லிகா அப்படி சொல்றாங்க எனக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நூற்றாண்டுகள் தள்ள எனக்கு. அப்புறம் அங்கேயே போயிட்டு இருக்கிறோம். இங்க போனதுக்கு அப்புறம் இங்க நீங்க அந்த பில்டிங் பக்கத்துல 2 பேர் அங்க நிக்கிற மாதிரி ஒரு சிலைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த சிலைகள் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் அது ரொம்ப அப்படியே ஃப்ளூயண்டா அவர் வந்து அப்படியே என்ன சொல்றாருன்னா, ஒரு மாதிரி சொன்னாரு. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். அவர் மெனின் பஜாஸ்கி அப்படின்னாரு. அகைன் மை ப்ரொனன்சியேஷன் ஆர் அவரு சொன்னது என்ன ஃபாலோ பண்ண முடியலன்னு தெரியாது. அங்க வந்து இந்த மெனின் பஜாஸ்கி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ராயல் ஃபேமிலியை பிறந்த ஒரு மன்னரும் அவருக்கு சகமா இருந்த ஒரு சாதாரண சிம்பிள் பர்சன் அப்படின்றாங்க. சரி, மன்னர் பரம்பரையில் அப்போ வந்து பிறந்திருந்தாலுமே ஒரு பள்ளிக்கூடம் கல்வி சாலைகள் அப்படின்னு போகும்பொழுது ஒரு நார்மலான ஒரு சாதாரண ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வழக்கம் தானே. இப்போ கூட அப்படித்தானே இருக்காங்க, உயர்ந்த கோடீஸ்வர குடும்பத்தில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி அப்போ அங்கே இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ அவர் வந்து தன்னுடைய நண்பனை, ஒரு சாதாரண ஒரு நண்பனை, ராயல் ஃபேமிலியில கிங் ஃபேமிலியில பிறந்த ஒரு மன்னர், அவர் பேரு மெனினா பஜாஸ்கின்னு நினைக்கிறேன். அவர் பேர்